ஒரு கிழமைக்கு முதல்ல நடந்த ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம். சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒரே கார்ல வைத்து. இந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக இதுவரைக்கும் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 2 துப்பாக்கிதாரிகள். இதுல 2வது துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டாரு ஏற்கனவே. ஆனால் பிரதானமான துப்பாக்கிதாரி அம்பலாங்குடையில வச்சு இறுதியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் திகிலான பல தரவுகள், தகவல்கள் அவரிடமிருந்து காவல்துறையினரால பெறப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு பாதாள உலக குழு இயக்குனர் ஒருத்தருடைய வழிகாட்டல்ல தான் இந்த கொலை நடந்திருக்கிறது. காருக்குள்ள யார் இருந்தாலும் பரவாயில்ல, பாரபட்சம் இல்லாம சுட்டு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வழங்கப்பட்டதாகவும், அதனால தான் 2 பேருக்குமான துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக அவருடைய முதல்கட்ட விசாரணையில் சொல்லியிருக்காரு. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஏன் தான் செய்ததுன்னு சொன்னா, தனக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. அந்த கடனை தீர்க்கிறதுக்காக அல்லது அதை கொடுக்கறதுக்காக இந்த பணம் தனக்கு தேவைப்பட்டதாக இந்த வேலையை தான் செய்ததாக சொல்லியிருக்காரு. கொலை நடந்ததுக்கு பிறகு அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் 3 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் வழங்கப்பட்டதாக வாக்குமூலத்தில் அவர் தகவல் வழங்கியிருக்காரு. இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்குதுன்னு பாருங்க. இலங்கையில இன்னும் ஒரு முக்கியமான தரவு இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது பாதாள உலக குழுக்களுக்கு பயந்து, அதாவது அவங்களுடைய நடவடிக்கை காரணமாக தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கதாக 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. அதுல சட்டத்தரணிகள் இருக்காங்க, மத குருக்கள் இருக்காங்க, அதோட மட்டுமில்லாமல் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் இதுக்குள்ள இருப்பதாக சொல்லப்படுது, பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி வியாபாரிகள் என்று ஏராளமானவர்கள், குறிப்பா இப்பொழுது போதைப்பொருள் தொடர்பாக கைதாகி இருக்கின்ற கைதிகள், இவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் விண்ணப்பம் சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சட்டத்தரணிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் நீங்க பாதுகாப்பு கோரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாதுகாப்பு அமைச்சு பக்கமாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு இணங்கவும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரிக் வாகனங்களுடைய வாங்கும் விகிதம் அல்லது பதிவு செய்யும் வீதம் ஜனவரியில அதிகரிச்சிருக்கிறது. அதாவது 16.8% அதிகரிச்சிருக்காம். அதாவது பெட்ரோல் டீசல் வாகனம் வாங்குறதை விட எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குறவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. என்னதான் வாகன அந்த பதிவு செய்யும் எலக்ட்ரிக் வாகனங்கள் இறக்குமதி செஞ்சாலும் அதற்கான சர்வீஸ், அதற்கான பராமரிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் நம்ம நாட்டில் இருக்கு. ஆனாலும் எலக்ட்ரிக் வாகனங்கள் மீது மக்கள் ஆர்வம் செலுத்துறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் துறைமுகத்துல 2000க்கும் அதிகமான வாகனங்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கு. 2000க்கும் அதிகமான வாகனங்கள். ஆனா இன்னும் புதிய வாகனங்கள் கப்பல்ல வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஓடுறதுக்கு இடம் தெரியல. ஏற்கனவே நடக்கவே இடமில்லாம இருக்கு பாதைகள்ல. ஆனா இன்னும் 2000 வாகனங்கள் விடுவிக்கல, இன்னும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னதான் விலை கூடினான்னு, வரி கூடினான்னு, டாக்ஸ் கூடினான்னு, வாகனம் வாங்குறதுல குறைவு எப்பவும் ஏற்படாத போலதான் இருக்கு. இன்றைய நாள்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. 81 வயதான ஒருவர் இன்றைய நாள்ல ஓஎல் பரீட்சையினுடைய கணித பாடம் எழுதியிருக்காரு. இது அவருக்கு தேவைக்காக இல்லை. இவருடைய இது பாடங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கேள்விகள் வருது அப்படின்றத பரிசோதனை செய்வதற்காக இவர் வழமையாக ஒவ்வொரு வருஷமும் எழுதக்கூடிய ஒருத்தர் தான். இந்த முறை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இவர் முன் வச்சிருக்காரு. என்னன்னு சொன்னா, கணித பாட இந்த வினாத்தாள்ல நிறைய பிழைகள் இருக்கிறது, ஏகப்பட்ட பிழைகள் இருக்கிறது, எதுவுமே சரியாக இல்லை, சரியாக வடிவமைக்கப்படல, பிள்ளைகள் ஃபெயில் ஆகணும்னு சொல்லியே உருவாக்கப்பட்ட ஒரு பேப்பராக இருக்கு, அதாவது வினாத்தாளாக இருக்கு. கல்வி அமைச்சு இதை பரிசீலனை செய்யுங்க, ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இந்த பேப்பரை எடுத்து செய்து பாருங்க அப்படின்ற மாதிரி சவால் விடுத்திருக்காரு. ஏன்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு பிழையாக இருக்கு. நிறைய விஷயங்கள் பிழையா இருக்கிறதால மாணவர்கள் என்னதான் சரியான பிழை எழுதினாலும் அது திருத்துறவங்க அதை பிழைன்னு எடுத்துக்கொள்வாங்க. நிறைய பேர் இதுல ஃபெயில் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கல்வி புது திட்டம் ஒன்று அவசியமானது அப்படின்றதையும் அவர் வலியுறுத்திருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது பொதுவாக நமக்கு இப்ப எல்லாம் ஓ லெவல் ஏ லெவல்ல என்ன என்ன கேள்விகள் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சிலர் இதை கவனிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய அது பொழுதுபோக்கு, அவங்களுக்கான ஆர்வம், ஒவ்வொரு வருஷமும் தாங்க பாஸ் பண்றோமான்றதை பார்க்குற விஷயங்கள்லாம் பெரிய விஷயம். அந்த அடிப்படையில் 81 வயசுலையும் ஒருத்தர் இன்றைக்கு பரீட்சை எழுதியிருக்காரு. இலங்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எத்தனை வயசு வரைக்குமாவது நீங்க ஏஎல், ஓஎல் எல்லாமே எழுதலாம். நீங்க தனியாக அப்ளை பண்ணி எழுதலாம். பாடசாலை மூலமா தான் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஒரு காலத்துல நம்மலாம் ஃபெயில் ஆனோம், கவலைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாம இப்போ ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். நேரம் இருந்தா அடுத்த வருஷம் கூட உங்களுக்கு நேரம் இருக்கு.
முயற்சி பண்ணி பாருங்க. கேஸ் பற்றாக்குறை இப்பொழுது கொஞ்சம் சந்தையில தீர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணம் கடந்த நாட்கள்ல என்னதான் கேஸ் விடுவிக்கப்பட்டது, சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட்டது, 1500 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தொகை விடுவிக்கப்பட்டது அப்படின்னாலும் நிறைய இடங்கள்ல எரிவாயு இல்லாம தான் இருந்தது. காரணம் என்ன, நான் நேற்று இல்ல முந்தின நாள் சிலிண்டர் எடுத்து போகும்போது இருக்கல. நாளை வருவோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை இருந்தது. ஆனால் இன்றும் கூட 1,00,000க்கும் அதிகமான சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக லிட்ரோ நிறுவனம் சொல்லியிருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாக இருக்கு. உங்களுடைய பிரதேசங்கள்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்கள்ல சொல்லுங்க. அதே போல தித்வா புயல், நாம அதோட பேரே மறந்துட்டோம். ஆனா அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முகாங்கள்ல இருக்காங்க. 42 முகாங்கள்ல 3,400 பேர் இன்னும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. காரணம், அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்க போய் இருக்கக்கூடிய இடம் இல்லை. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. யுஎனுடைய ஒரு அறிக்கையில, ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தோட ஒரு அறிக்கை சொல்லுது அப்படின்னு சொன்னா, 2,40,000 பேருக்கு இதுவரைக்கும் நிவாரணங்கள் முற்றுமுழுதாக வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் 6,00,000க்கும் அதிகமானவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நிவாரண பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக அவங்க ஒரு தரவுல சொல்லியிருக்காங்க. உத்தியோகபூர்வமான தரவு இது. மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்க 2 நாளைக்கு முதல்ல பேசிய ஒரு விஷயம், நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தாரு. தமிழ் அமைப்புகளுடைய மிகப்பெரிய அளவான பெரிய கண்டனங்களின் அடிப்படையில அது ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இறுதி நேரத்துல ஆக்ஸ்போர்ட் ரத்து செய்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க அறிவிக்கல. சில வேளையில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அரங்கில் அவர் உரையாற்றுறதுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார். 2மே ஒரே நேரத்தில் இருந்தது. வேறு வேறு இடங்கள் என்றபடியா வேறு வேறு நேரங்களில் இருந்தது ஒரே காலகட்டத்துக்குள்ள. எனவே ஆக்ஸ்போர்ட்டும் இறுதி நேரத்தில் இந்த உரையை ரத்து செய்திருக்கிறது. இதுக்கும் காரணம் அமைப்புகள், தமிழ் செயற்பாட்டாளர்கள், தமிழ் அமைப்புகள், மாணவர் ஒன்றியங்கள் எல்லாமே பெரிய அளவான கண்டனத்தை தெரிவித்ததை தொடர்ந்து இந்த ரத்து இடம்பெற்றிருக்கிறது. ஓஎல் பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஓஎல் பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 2 மாணவர் குழுக்களுக்கு இடையில பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு, மோதல் நடந்திருக்கு. இந்த மோதலின் காரணமாக 5 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஓஎல் படிக்கிற மாணவர்கள் 2 பாடசாலை குழுக்களுக்கு இடையில இடம்பெற்றது. 2 வேறு வேறு பாடசாலைகளுக்கு இடையில இருந்த முருகல் தான் இந்த மோதலுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. வடகொரியாவுடைய ஜனாதிபதியாக கிம் ஜோங் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. தேர்தல் நடந்ததா அப்படின்னு பார்த்தா தேர்தல் நடக்கல. அவங்களுடைய கட்சியாலே அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. தேர்தல் வடகொரியாவில் நடக்கிறது இல்லை. தேர்தல் முறையில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுறதில்லை, அவங்களுடைய கட்சியால் தான் தெரிவு செய்யப்படுவாங்க. அந்த அடிப்படையில் கிம் ஜோங் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. 1940ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த குடும்பம் தான் வடகொரியாவை ஆண்டு வராங்க. கிம் ஜோங் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு வடகொரியாவுடைய அணு ஆயுதம் ஏவுகணைகளுடைய தயாரிப்புகளும் அதனுடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவாக உயர்ந்தது. இதனால பல சர்வதேச நாடுகள் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது வடகொரியா பக்கமாக. அமெரிக்காவை மிகப்பெரிய அளவாக மிரட்டி வச்சிருக்கிற நாடுகளில் ஒன்று அல்ல நாடு அப்படின்னு சொல்லலாம், வடகொரியா தான். வடகொரியா இந்த முறையும் இன்னும் பல வித்தியாசங்களையும் இன்னும் பல நிகழ்வுகளையும் நடத்தும்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், கிம் ஜோங் மிகப்பெரிய அளவாக வடகொரியாவுடைய ஆயுத உற்பத்தியை பெருக்கி இருக்கிறார் அப்படின்ற பெரிய ஒரு பாராட்டு அவருக்கு கிடைத்திருக்கு அவருடைய நாட்டுக்குள்ளேயே. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நலன் கருதி அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறித்தும் அவங்களுடைய வளர்ச்சி குறித்தும் இந்த முறை ஆட்சியில அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட வடகொரியாவுடைய பொருளாதாரத்துல இந்த முறை கவனம் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சிகள் வெளியான செய்திகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுத தயாரிப்புகள் இப்பொழுது போதுமான அளவை எட்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கிறது. அந்த அடிப்படையில பொருளாதாரம் பற்றியும் நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றியும் சிந்திப்பதற்காக இந்த முறை செயலாற்ற இருப்பதாக கிம் ஜோங் தெரிவித்திருக்கிறதாக அவங்களுடைய அரச தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான தரவுகள், செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சுருக்கமான செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.